உங்க வாழ்க்கையில எல்லாமே தவறா நடக்கிறது என்று தோன்றுகிறதா? அப்ப நிச்சயமா இந்த கதை உங்கள் பார்வையை மாற்றும். ஒரு நபர் கடுமையான உடல் வலியால தொட்ட இடமெல்லாம் வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவமனைக்கு வந்து ஒரு மருத்துவரை அணுகி தன்னுடைய குறைகளை சொல்லி அழுகிறார். மருத்துவரும் அந்த வந்த நபரை முழுமையாக பரிசோதிக்கிறார். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அவர் உடல்ல நோய்க்கான எந்த அறிகுறியுமே இல்லை. மருத்துவருக்கு ஒரே ஆச்சரியம். சரி, தொடர்ந்து அந்த நோயாளிய வந்த நபரை கண்காணிக்கிறார். அப்பதான் மருத்துவருக்கு ஒரு விஷயம் கண்ணில் படுது. அந்த வந்த நபருடைய சுண்டு விரல் அடிபட்டு ஒரு மிகப்பெரிய காயம் இருக்கிறது. தொட்ட இடமெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்ன அந்த காரணம் மருத்துவருக்கு புரிந்தது. இப்போ அந்த வந்த நபரிடம் இந்த மருத்துவர், நீங்க உங்களுடைய சுண்டு விரலை சற்று விலக்கி மீதி விரல்களால உடலை தொடுங்க அப்படின்னு சொல்றாரு. வந்த நபரும் அவ்வாறே செய்கிறார். டாக்டர், எனக்கு இப்போ வலிக்கவே இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த நபர் சொல்றார். மருத்துவர், உங்க கையில இருக்கிற இந்த சுண்டு விரல்ல இருக்க காயம் தான் உங்க வலிக்கான காரணம், நீங்க அதை கவனிக்காம விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையான முறையில சொல்லி அந்த விஷயங்களை புரிய வைக்கிறார் மருத்துவர். ஆம் நண்பர்களே, இப்படிதான் நாமும் பல நேரங்கள்ல நம் மனதுல நம் மனமும் இந்த சுண்டு விரல் போலத்தான். அதுல விரக்தி, வெறுப்பு, அவநம்பிக்கை நிரம்பி இருந்தால் நம்ம எதை பார்த்தாலுமே அப்படியே தோன்றும். மனதை சீர் செய்தால் மற்றவை தானாக சீராகும். ஆம் நண்பர்களே, மனம் மாறினால் பார்வை மாறும், பார்வை மாறினால் நிச்சயமாக வாழ்க்கையும் மாறும். இதை புரிந்து நடந்தால் வாழ்க்கை வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மனம் மாற்றமே வாழ்க்கை மாற்றம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.